ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கரி பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் ஆறுன சாப்பாடு எடுத்துக்கலாம். கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு, அப்புறம் சின்னதாக நறுக்குன கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை, இவ்வளோத்தையும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். வீட்டில் காய்கறி எதுவும் இல்லை ஈஸியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணணும் அப்படி இருக்க டைமில் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நல்லா கலந்தோடனே நம்ம ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே ஒதுக்கி வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு வானலியில் நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம இதில் வந்து கடுகு, ஜீரகம், அப்புறம் கறிவேப்பிலை இலை இது மூணுத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகுலாம் வெடித்த உடனே நம்ம இதில் வந்து சின்னதாக நறுக்கின 2 பல் பூண்டு, அப்புறம் சின்னதாக நறுக்கின வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம்லாம் அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே நம்ம இதில் ஒரு பிஞ்ச் போல் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல சாப்பாட்டில் மசாலாலாம் கலந்து, அதையும் இதில் போட்டு அதுலேருந்து ஆவி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு மகாராஷ்டிரா ஸ்டைல் டிஷ். இதோட பேர் வந்து ஃபோர்னி சபாத். இது வந்து மசாலா ரைஸ்னும் சொல்லுவாங்க. இப்போ நமக்கு நல்லா ஆவிலாம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு இன்னொரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப கம்மியான உங்கள் ஸ்டவ்லேயே வந்து எது லோவஸ்டான செட்டிங்கோ அதில் வச்சு நம்ம ஒரு 3 இல்லை 5 நிமிஷம் வச்சுக்கலாம், மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நறுக்குன்னு கொத்தமல்லி இலை போட்டோன்னா நம்ம ஃபோர்னி சபாத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நன்றி.